தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் பிரதான கட்சிகள் அனைத்தும் தங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. அதில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக மின்னல் வேகத்தில் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கும் சூழலில் பணிகளை மேலும் துரிதப்படுத்த மாநிலத்தை 8 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது. ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளர்களுக்கும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகின்றனர். அதன்படி மண்டல பொறுப்பாளர்களில் ஒருவரான தங்கம் தென்னரசு மதுரை மண்டலத்தில் பணிகளை துவக்கி கடந்த வாரம் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அப்போது பேசிய அமைச்சர், மதுரையில் உள்ள 10 தொகுதிகளில் திமுக வசம் 5 தொகுதிகளும் அதிமுக வசம் 5 தொகுதிகளும் இருக்கும் நிலையில் 2026 தேர்தலில் திமுகவே அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி மாவட்டத்தில் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர்களான RB உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா ஆகியோரை வீழ்த்த இன்றே பணிகளை தொடங்குங்கள் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. சசிகலா, தினகரன் உள்ளிட்டோர் பிரிந்து சென்றதும் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கியதும் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என சொல்லப்பட்டது. ஆனால் மதுரையில் 5 தொகுதிகளை கைப்பற்றி திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் தந்தது அதிமுக. ஆனால் இந்த முறை அதற்கும் இம்மியளவும் இடமளிக்காத வகையில் மொத்த தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி அதிமுகவுக்கு ஏமாற்றத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை திமுகவின் தளபதிகளில் ஒருவரான அமைச்சர் மூர்த்தி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி திட்டத்தை வகுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த சமுதாயத்தினர் அதிகம் உள்ளனர் என்ற விவரங்களை சேகரித்து அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சீட்டு வழங்கினால் வெற்றி வாய்ப்பு எளிதாகும் என அமைச்சர் திட்டமிட்டுள்ளாராம். இந்த யுக்தியை தலைமையின் காதுகளுக்கும் கடத்தியிருக்கிறாராம் அமைச்சர் மூர்த்தி. இது தவிர தேர்தல் நேர சிறப்பு கவனிப்புகளுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் இப்போதே தொகுதி வாரியாக தயார் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி மதுரையில் நீர் பூத்த நெருப்பாகவே இருந்து வரும் அமைச்சர் PTR மற்றும் மூர்த்தி இடையேயான அதிகார மோதல் தற்போது தலைமையின் உத்தரவால் அமைதி போக்கை நோக்கி பயணிப்பதாகவும் இருவரும் இணைந்தே 2026 தேர்தல் பணிகளை துவங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எதிரெதிர் முகாம்களாக செயல்பட்டு வந்த அமைச்சர்களே தற்போது ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து விட்டாலும் அதிமுகவில் இன்னும் கோஷ்டி பூசல் தொடர்ந்து வருவதாக இரத்தத்தின் இரத்தங்கள் நொந்து கொள்கின்றனர். குறிப்பாக செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா ஆகியோர் தனித்தனி அணிகளாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவ்வளவு ஏன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிலை வைப்பதில் கூட போட்டி போட்டுக்கொண்டு தனித்தனியாக சிலை வைத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே தான் திமுக வரலாற்றில் முதல் முறையாக அதன் பொதுக்குழுவை மதுரையில் நடத்த ஏற்பாடுகள் களை கட்டி உள்ளது. தென் மாவட்டத்தில் வலுவாக கால் பதித்தே ஆக வேண்டும் என்பதால் தான் இந்த முறை பொதுக்குழு மதுரையில் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் மதுரை அதிமுகவினர் ஒன்றிணைந்தால் மட்டுமே 10 தொகுதிகளிலும் வெற்றி சாத்தியம் என இரத்தத்தின் இரத்தங்கள் இப்போதே முணுமுணுக்க தொடங்கிவிட்டன.